ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ரெஷருங்க, எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே வேணாம், நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், இல்லைனா காலேஜ் முடிச்சிருக்கேன், எனக்கு வேறு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு சூப்பரான எம்என்சியில் கஸ்டமர் சப்போர்ட், அதாவது நான் வாய்ஸ் ப்ராசஸில் இந்த வேலைவாய்ப்பை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 200 வேகன்சிஸ் இருக்குது. 20,800 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷருக்கே சேலரி தர போகிறாங்க. நான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஷார்ட்டாக சொல்கிறேன். இதே மாதிரி வேறு எதனா ஜாப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணி போடுங்க. அதற்கான கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். கரெக்டான ஜென்யூனான ஜாப் அப்டேட் தான் கொடுப்போம். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது என்ன ஜாப் நேச்சர் அப்படின்னா, இது வந்து கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் ரோல் தான், நான் வாய்ஸ் ப்ராசஸ் தான். இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் வந்து ஏதாவது குவரிஸ், ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க, அதை நீங்கள் ஜஸ்ட் சேட் மூலியமாக, மெயில் மூலியமாக சப்போர்ட் பண்ணால் போதும். இதுக்கான ட்ரைனிங்கும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வாய்ஸ் ப்ராசஸ் கஸ்டமர் சப்போர்ட் ரோலு யூஜி டிகிரி படித்தவங்க, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் டிகிரி படித்தவங்க 2020லேருந்து 2025க்குள்ளே முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் 2025 தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 6வது செமஸ்டர் மார்க் ஷீட்டும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள். அண்ட் அதேமாதிரி ரொம்ப நீங்கள் பிஜி படிச்சுட்ருக்கீங்க, இல்லை பிடெக் படிச்சுட்ருக்கீங்க, இல்லை இப்போ கரண்ட்டாக காலேஜ் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா எலிஜிபிள் இல்லை, அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு சோர்ஸ் அப்படின்ற ஒரு பிரபலமான எம்என்சியில் தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது, ஆஃபீஸ். நீங்கள் ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கணும். ரோல் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் சொல்லிட்டேன். இன்டர்நேஷ்னல் நான் வாய்ஸ் ப்ராசஸ், அதாவது நீங்கள் சேட் மூலியமாக, இமெயில் மூலியமாக சப்போர்ட் பண்ணால் போதும். ஓவராலாக 200 வேகன்சின்னு சொல்லிட்டேன். இந்த போஸ்டிங்க்கு அவங்க மெயினாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், டைப்பிங் ஸ்கில் இருக்கணும், லிசனிங் ஸ்கில் இருக்கணும், அப்புறம் நைட் ஷிஃப்ட்டில், ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் நான் வேலை பார்க்க ரெடி அப்படின்னு சொல்லணும். அப்படி இருந்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக 200 வேகன்சி. சேலரி பொறுத்த வரைக்கும் 1.75 எல்பிஏலேருந்து 2.25 எல்பிஏ, அதாவது கிட்டத்தட்ட 20,800 உங்களுக்கு மந்த்லி சேலரி கிடைக்கும் இந்த வேலையில். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, டேரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ தான் போகணும். நான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துட்றேன். இன்டர்வியூ போகும்போது உங்கள் ரெஸ்யூம் எடுத்துக்கோங்க, உங்களுடைய பேன், ஆதார் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கோங்க, டிசி ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் அப்போ இன்டர்வியூ அப்போ காமிக்கிற மாதிரி இருக்கும். எதுவும் சப்மிட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் காமிக்கணும். அண்ட் இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படின்னா ரொம்ப தெளிவாக கொடுத்துட்றேன். காலையில் 10:30 மணிலேருந்து 1 மணி, இந்த டைம்குள்ளே போங்க. நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போங்க. ஃபஸ்ட்டு சோர்ஸ் கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னா, நாவலூர் லொக்கேஷனில் நியர் ஏஜிஎஸ் பஸ் ஸ்டாப். லொக்கேஷன் கரெக்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துக்கு நீங்கள் போங்க. உங்கள் ரெஸ்யூமில் மறக்காமல் ரெஃபரன்ஸில் ஐஸ்வர்யா அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஐஸ்வர்யான்றவங்க தான் அங்கே ஃபஸ்ட் சோர்ஸில் ஹெச்ஆராக இருக்காங்க. ஸோ அவங்கள ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு போங்க. ஸோ அப்போ தான் அவங்கள இந்த ரோலுக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப குயிக்காக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 200 வேகன்சி இருக்குது, பட் கடகடன்னு ஃபில் ஆகிடும். ஸோ நல்ல வேலைவாய்ப்பு, எல்லாருமே போய் அட்டன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஜாப் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஏதாவது ஜாப் வேணும்னா அதையுமே சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.